மதுரையில கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநகர், மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில கலந்துக்கிட்ட மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீர்மானம் போட்டிருக்காரு. மதுரையில எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இல்ல. இது இல்ல, வேலைவாய்ப்பு இல்ல. அதனால மதுரையில தொழிற்சாலைலாம் தொடங்கணும். அதிகப்படியான வேலைவாய்ப்புகள உருவாக்கணும். அப்டிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்மளால நம்பவே முடியல. எப்படி கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தொழிற்சாலை தொடங்கணும்னு சொல்றாரு. என்ன காரணம் என்னன்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, அந்த அந்த மதுரை எம்பி யாருன்னு பார்த்தா, பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன். அவரு இந்த கட்சிக்காரர் தான், கம்யூனிஸ்ட்காரர் தான். அவரு ஏன் தொடங்கலையா என்னன்னு தெரியல. ஆனா பேசிக்கா கம்பெனிய மூடத்தானே செய்வாங்க. இவங்க ஏன் நான் தொறக்கிறேன்னு சொல்றாங்க, என்னன்னு புரியல. அது இப்படி பார்த்துக்கணுச்சுங்க. இவங்க இப்படி கம்பெனிய தொடங்கணும்னு ஆசைப்படுறாருன்னா, என்னைக்கு மூடுவார்? மூடவும் ஆசைப்படுவாங்க. இதே உங்க வழக்கம். உலகத்திலே முதல் முறையா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாநிலத்தில முதலமைச்சர் பதவி பிடிக்குதுன்னா, அது எங்கன்னு பார்த்தா கேரளாவுல தான் 1957ல ஆட்சிக்கு வராங்க. நம்பூதிரி பாட்டு தலைமையில ஆட்சிக்கு வராங்க. அது அப்ப இருந்து கேரளாவுல தொடர்ந்து ஆட்சியில இருக்காங்க. காங்கிரஸ் வரும், இல்ல கம்யூனிஸ்ட் வரும். இப்போ 2 ஆண்டுகளா 2 பீரியடா ம் 2 தேர்தல் காலமா பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் இருக்காங்க, ஆட்சியில இருக்காங்க. ஆனா என்ன செஞ்சுட்டாங்க? கேரளாவுல கேட்டா எழுத்தறிவு அதிகமா இருக்கு. இந்தியாவிலேயே அப்படிம்பாங்க. எழுத்தறிவுனா பேர எழுத தெரிஞ்சா, அத வாசிக்க தெரிஞ்சா, அது எழுத்தறிவு ஆயிருமா? அது அதனால எங்க படிப்பு வசதி இருக்குன்னு சொல்லுங்க? கேரளாவுல 8வது வரையும் தான் படிக்க முடியும். அதுக்கு மேல படிக்கணும்னா தேனி வரணும், இல்லன்னா திண்டுக்கல் வரணும், மதுரை வரணும், இந்த பக்கம்னா கோயம்புத்தூர் வரணும். இந்த மாரி தான் இங்க வந்து தான் படிக்க முடியும். படிப்பு வசதி எங்கேயுமே கிடையாது. லா காலேஜோ, மெடிக்கல் காலேஜோ, இன்ஜினியரிங் காலேஜோ போதுமான அளவு இல்ல. அதெல்லாம் படிக்க முடியாது. அதுவும் பக்கத்து மாநிலம் நம்ம மாநிலத்துக்கிட்டே வரணும். அந்த அளவுக்கு அங்க படிப்பு வசதி இல்ல. தொழிற்சாலை வசதியும் இல்ல. தொழிற்சாலை என்பது எந்தவித கம்பெனியும் கிடையாது. எல்லாம் அங்க என்ன செய்வாங்க, வெளிநாட்டுக்கு தான் வேலைக்கு போவாங்க. அரேபியன் கண்ட்ரிக்கு தான் வேலைக்கு போறது. எந்த எந்த இனத்த சேர்ந்தவங்க, எந்த பகுதிய சேர்ந்தவங்க அதிகமா வேலைக்கு வராங்கன்னு பார்த்தாங்கன்னா, மலையாளிகளான இவங்க தான் போயிருக்காங்க. வேலைக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டீ கடை வைக்கிறது தமிழ்நாட்டிலேயே அதிகமா டீ கடை வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா மலையாளி தான் வச்சிருக்காங்க. அவங்க ஏன் கேரளாவிலேருந்து இங்க வைக்கணும்? அங்கவே தொழில் பார்க்கலாமே! தொழிற்சாலையில கம்யூனிஸ்ட் பூமி ஒரு புனித பூமியா ஒரு செல்வ செழிப்பான ஒரு மாநிலமா தானே இருந்திருக்கணும். அது இல்லவே இல்ல. அது ஏன்னு தெரியாது. இவங்களுக்கே தெரியும். ஆனா கம்பெனியே வரவிட மாட்டாங்க. ஆனா இப்ப மதுரையில தொழிற்சாலை தொடங்கணும்னு சொல்றாரு. இவர்களுக்கு ஒரு வரலாற சொல்லணும்னா இந்தியாவுல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செஞ்சு அவங்க இந்தியாவ விட்டு போறப்ப 2 மாநிலம் தான் செல்வ செழிப்பா இருந்துச்சு. ஒண்ணு தமிழகம், அதாவது மெட்ராஸ் மாகாணமும், இன்னொன்னு கொல்கத்தா, மேற்கு வங்கமும் இருந்துச்சு. இப்ப கொல்கத்தாவோட கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து 1977லேருந்து 2011 வரை ஆட்சி செஞ்சாங்க. முதல்ல ஜோதி பாசு ஆட்சி செஞ்சாப்புல. அடுத்து புத்ததேவ் பட்டாச்சாரி ஆட்சி செஞ்சாரு. இவங்க ஆட்சி செஞ்சதுல எப்படி மாறுச்சு கொல்கத்தா? கொல்கத்தா சிவப்பு விளக்கு பகுதி அப்படின்னு சொல்லி ஒரு மாதர்கள உடல் இச்சைக்காக பயன்படுத்துற பகுதியாட்டே கொல்கத்தா, சோலாப்பூர் அப்படின்னு சொல்லி அத மாத்துனதே உங்க சாதனை. மகாநதி படத்துல காட்டுவாங்க, தொட்டி ஜெயா படத்துல காட்டுவாங்க. அந்த ஏரியாவ இதே கொல்கத்தானாலே அங்க ஒரு சிவப்பு விளக்கு பகுதி இருக்கும். அதே கொல்கத்தா அப்படிங்கிற அளவுக்கு மாத்தி வச்சதே இவங்க. எந்த தொழில் புரட்சியும், தொழில் வளர்ச்சியும் கிடையாது. இன்னும் கூலி வேலைக்கு தான் இருந்துறாங்க. ஒரு கம்பெனி கிடையாது, எதுவும் கிடையாது. ஜோதி பாசு இது பண்றாப்புல. ஜோதி பாசு என்ன செய்றாரு, தொடர்ந்து நம்ம ஆட்சி செய்யணும். நம்ம ஆட்சி நம்ம விட்டு போகக்கூடாது. உலகத்திலேயே அதிக நாள் ஆட்சியில இருந்தது முதலமைச்சரா பதவி வச்சு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிறதுக்காக குறைஞ்சது ஒரு 50,000 பேரையாவது அவர் போட்டு தள்ளியிருப்பாருங்க அவர் ஆட்சி காலத்துல. அப்படிலாம் நடக்கிறப்பதே அத அவருக்கு எதிரா இது பண்ணி கட்சிக்குள்ளேயே கலகம் பண்ணி கம்யூனிஸ்ட்காரங்க வழக்கமா செய்றதே. அத செஞ்சு என்ன செய்றாங்க, ஜோ ஜோ இவரு புத்ததேவ பட்டாச்சாரியா ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்தவுனே அவரு செய்றது என்னன்னா, நம்மளாவது கொஞ்சம் இது பண்ணுவோம், தொழில தொடங்குவோம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு ஒரு நானோ கம்பெனிக்கு ஒரு டாட்டாவுல ஒப்பந்தம் போடுறாங்க. நந்திகிராம் பகுதியில கம்பெனிய தொடங்குறாங்க. அப்போ மறுபடியும் பிரச்சனையாகுது. அப்போ மட்டும் விவசாயிகள கொன்னு குவிச்சு ஆயிரக்கணக்கில கொன்னு குவிச்சாருங்க நந்திகிராம் பகுதியில துப்பாக்கி சூட்டு மூலமா. ஆனா அத பத்திலாம் யாரும் பேச மாட்டாருங்க. கம்யூனிஸ்ட்காரன் ஒரே ஒரு இடத்துல தான் கம்பெனி தொடங்கணும்னு முடிவு பண்ணியான். அதுவும் இல வீடு கணக்கா முடிஞ்சு போச்சு. இதே வரலாறு. கேரளாவுல பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட நான் ஏழை பங்காளன், உழைப்பாளிகளுக்கு உதவுவேன் அப்படிலாம் பேசுவாய்ங்க. ஆனா பார்த்து உழைப்பாளிகள சுரண்டி திங்கிறது உலகத்திலேயே யாருன்னு பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான். பெரும் முதலாளிகளுக்கு மு வந்து இதா அடிவ இதா பெரும் முதலாளிகளுக்கு உதவியாளரா கம்யூனிஸ்ட்காரங்க தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கங்க, விவசாயிகள விவசாயி நண்பன் கம்யூனிஸ்ட்ன்னு சொல்றாங்கல்ல,
முல்லைப் பெரியாறு பிரச்சனை இருக்குது. முல்லைப் பெரியாறில் 156 அடி உயர்த்தணும், 149 அடி உயர்த்தணும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து கம்யூனிஸ்ட்காரங்க 4 சொகுசு விடுதி அங்கே இப்போ முல்லைப் பெரியார் பக்கம் டேம் பக்கம் இருக்குது. அந்த 4 சொகுசு விடுதி 150 அடிக்கு மேலே போனால் அது இதாயிரும் அப்படிங்கிறதுக்காக 4 சொகுசு விடுதிக்காக தமிழகத்துக்கு தண்ணி வர மாட்டோம், தண்ணி தேக்கி வைக்க மாட்டோம்னு இங்கே வந்து லட்சக்கணக்கான ஏக்கரை நம்பி வந்து விவசாயத்தை நம்பி இருக்க விவசாயிகளை வந்து இது பண்ணலையா, வருஷம் போட்டு பாடாப்படுத்துதே. அதுக்காக கலவரத்தெல்லாம் தூண்டினார்களே, இதெல்லாம் எந்த கணக்கில் செய்கிறது? சரி, கேரளாவில் என்ன கம்பெனி இருக்குது? கேரளாவில் மால் மட்டும்தான் இருக்குது. கேரளாவில் விளையிறது ஏலக்காய், காப்பி, டீ, மிளகு, இதுக்காவது கம்பெனி இருக்கா? எதுவுமே கிடையாது. அரிசிக்கு வந்து அரிசி வந்து அன்றாட உணவு அரிசி, அது வாங்க வக்கு இல்லாமல், உரிய விலை கொடுத்து வாங்க வக்கு இல்லாமல், கடையில் போய் வாங்க முடியாமல் வந்து ரேஷன் தமிழ்நாட்டுக்கு ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக கொடுக்குற ரேஷன் அரிசியை கடத்தி அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க கேரளா அந்தளவுக்கு தான் மக்களை வச்சுருக்காங்க. அது மட்டுமா வந்து ஒரு திருட்டுத்தனமாக வந்து மருத்துவ கழிவுகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து கொட்டுறது, இந்த வேலை தான் பார்க்குறாங்களே தவிர என்ன வளர்ச்சியை கேரளாவில் கண்டுட்டாருங்க? எதுவும் செய்யலை. வந்து இன்ன வரையும் வந்து ஒரு வளர்ச்சியும் இல்லை. எல்லா பக்கமும் வந்து பரவி வாழ்கிற, உலகத்திலே பரவி வாழ்கிற மக்கள் வந்து நம்ம வந்து கேரளாக்காரங்க தான் எல்லா பக்கமும் பரவி விழுகிறாங்க. கூலி வேலைக்காக வந்து இது பண்ணியிருக்காருங்க. இது இங்கே மட்டும் இல்லை, உலகளாவே கம்யூனிஸ்ட் கம்பெனி தொடங்கணும்னு சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா வந்து எல்லா பக்கமும் வந்து மக்களை கொல்றது, இது பண்ணுறதே அவங்க சரித்திரம். வந்து ஸ்டாலின் ஆகட்டும், லெனின் ஆகட்டும், மாவோவாகட்டும், இவங்க கொண்டதே வந்து ஒரு கோடியை தாண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேரளாவில் வந்து கொண்ட கொலை சம்பவங்கள், மேற்கு வங்கத்து கொலை சம்பவங்கள், திரிபுராவில் இதெல்லாம் நடந்தால் பார்த்தோம்னா இது ஒரு வந்து விட்ட கோடிக்கணக்கில் நாங்கள் இங்கே மட்டுமே 1,00,000 வரும். அதில் வந்து இந்த ஜோதி பாஸ் அவர்லாம் என்ன செஞ்சுருக்காப்புல, பங்களாதேஷில் ஜோதி பாஸ் ஆட்சி காலத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காரு, நாங்கள் வந்து இவங்க வாங்க அங்கே வந்து அப்போ பங்களாதேஷில் பயங்கரமான கலவரம், பட்டியலின சகோதரர்கள் இந்துக்களை வந்து அடித்து கொல்றாங்க, தீ வைக்கிறாங்க வீட்டுக்கெல்லாம். பங்களாதேஷுக்காரங்க பட்டியலின சகோதரர்கள் வீட்டெல்லாம் வந்து பங்களாதேஷில் எரிக்கிறாங்க, இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அவங்கள கொலை பண்ணுறாங்க, இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எங்கே போடுறேன்னே தெரியல. அப்போ வந்து ஒரு இப்போ இந்த ஜோதி பாஸ் என்ன சொல்கிறா, இங்கே வாங்க, மேற்கு வங்கத்துக்கு வாங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வராங்க. வந்தவங்களை வச்சு மரிசபிங்கிற ஏரியாவில் சதுப்பு நில தீவு, அந்த தீவில் வச்சு எல்லாத்தையும் ஜோலியை முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த எந்த அளவுக்கு தெரியல. அந்த மரிசபிங்கிற இடத்துல சதுப்பு நில தீவு, அதில் வச்சு மொத்தமாக இது பண்ணிடுறாங்க. அங்கே வந்து ஒரு தப்பி வந்தவங்களாம், இதுக்கு நாங்கள் அந்த ஊர் பங்களாதேஷ் இவங்ககிட்டயே அடி வச்சு செத்துருமே, அடிப்படைவாதத்தையே அடி வச்சு செத்துருமே, இங்கே வந்து நமக்கு வந்து இப்படி செஞ்சு விட்டாயில அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து இது பண்ணிட்டாருங்க. வந்து அது மட்டுமா, திரிபுராவிலலாம் ரோடே கிடையாதான். திரிபுராவில் ஒரு தார் ரோடு கிடையாது, எந்த வித அடிப்படை வசதிகளை, படிக்கிறதுக்கு வசதி கிடையாது. அப்படி இதாகி அங்கே வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து கேரளாவில் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் இருக்கும், மற்ற இடத்துலாம் தொடர்ச்சி எறிஞ்சிட்டாங்க. தேசிய கட்சி இறந்தது, நம்ம சுதந்திரம் வாங்குறப்ப தேசிய கட்சி இறந்தது. இப்போ மாநில கட்சி அந்த கூட இல்லாமல் இருக்காங்க, அடித்து வருத்திட்டாருங்க. அவ வந்து திரிபுராவில் வந்து இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்து பொதுமக்களே லெனின் சிலையெல்லாம் அடித்து உடைக்கிற சூழலாம் நம்ம வந்து கண்கூடாக பார்த்தோம். அது மட்டுமா, இவர் வந்து சமூக நீதி சமத்துவம் பேசுவாருங்க. சமூக நீதி சமத்துவம்லாம் பேசிட்டு வந்து நாங்கள் வந்து ஜாதியை ஒழிக்க போகிறோம், இதாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாருங்க. இதுவரை அவங்க இருந்த முதலமைச்சர்லாம் பார்த்தோம்னு வச்சுங்க, நம்பூதிரி பாட்டு பிராமணர், ஈக்க நாயனார், அவர் நாயர் உயர் ஜாதி, ஜோதி பாசு காயஸ்தாங்கிற உயர் வகுப்பு ஜாதியை சேர்ந்தவர், புத்ததேவ் பட்டாச்சாரியா கன்னியா குப்ஜா பிராமணர், அது வந்து ராவண வம்சம், இலங்கை ராவணன் இருக்காரு, அந்த பரம்பரையை சேர்ந்தவர் அந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா. மாணிக் சர்க்கார் காயஸ்தாங்கிற உயர் ஜாதியை சேர்ந்தவர். சரி, பொலிட் பீரோ உறுப்பினர்கள் அதுலேயாவது வந்து பட்டியலின சமுதாயம் இருப்பாங்களா, அதுலேயும் யாருமில்ல. போய் பிருந்தா கரத்து, பிரகாஷ் கரத்து, சீதாராம் யெச்சூரி, ராமச்சந்திரன் பிள்ளை, மாணிக் தாகூர், ஜர்ஜா மிஸ்ரா, தவன்குமார் சென்னு, நிலோத்பால் பாசு, இப்படி வந்து எல்லாமே உயர் ஜாதி வகுப்பாகவே இருப்பாங்களே தவிர்த்து ஒரு யாருங்க கிடையாது. வந்து அங்கே வந்து இப்போ பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தையோ இல்லை வந்து பட்டியலின சமுதாயம் யாரையும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு பக்கம் போகிற சமூக நீதியை இதுவும் காப்போம், சமத்துவத்தை இது பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்றுங்கிற மாதிரி நடந்துக்கிறது யாருன்னா, ஃபஸ்ட்டு ஆள் வந்து இங்கே கம்யூனிஸ்ட்டை தவிர அவங்கள தவிர வேறு யார் அப்படி நடக்க முடியாது. அடுத்து இப்போ மறுபடியும் மேட்ருக்கு வருவான். மதுரையில் வந்து தொழிற்சாலை தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்களே, எந்த மாதிரியான தொழிற்சாலைலாம் முதல்ல தொடங்கலாம்னு இருக்காங்க. இப்போ காப்பர் கம்பெனி அப்படி தொடங்க வராங்கன்னு வச்சுங்க, ஒரு நிறுவனம் என்ன சொல்லுவாருக்கு, புற்றுநோய் வரும், அதனால் காப்பர் கம்பெனி தொடங்கக்கூடாதும்பாங்க. சரி, வந்து இப்போ ஏதாவது பிளாஸ்டிக் கம்பெனியை தொடங்கலாம்னா அதை வந்து அழியாது, அதை தயாரிக்கக்கூடாதும்பாங்க. அணுவில் ஏதாவது கொண்டு வரலாம்னா அது வெடி விபத்து வந்துடும், அதனால் அணுவிலை தொடங்கக்கூடாதும்பாங்க. சரி, வந்து நியூட்ரனும் செய்யக்கூடாது, அதனாலேயும் இதாகும் அப்படிம்பியா. சரி, வந்து கார் கம்பெனி தொடங்கலாம்னா கார் வந்து ரோட்லலாம் ஓடும், வந்து கூட்ட நெரிசல் ஆகும், விபத்து ஏற்படும்,
புகை வரும், வளிமண்டலம் பாதிக்கப்படும்பாய்ங்க. அதுனா கார் கம்பெனியும் தொடங்கக்கூடாது. சரி குளிர்பான கம்பெனியை தொடங்கலாம் பார்த்தா நிலத்தடி நீர் இதாகும், நிலத்தடி நீர் வத்திரும். அதனால வந்து விவசாயம் கெட்டுரும். ஆனா குளிர்பான கம்பெனி தொடங்கக்கூடாதும்பான். சரி வந்து மோட்ரு, சப் மோட்ரு இந்த மாரி மோட்டர்ல விவசாயத்துக்கு உறுதுணையா இருக்குல்ல, அந்த மோட்ரு தயாரிக்கிற கம்பெனி எது பண்ணலாமா? அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் செய்யக்கூடாது. அது வந்து கழிவுகள் அதிகமா வரும். அதுவும் இல்லாம நிலத்த மோட்ரு போட்டு இது பண்ணாங்கன்னா மொத்தமா நிலத்தடி நீரவே உறிஞ்சிருவாங்க. அதனால அந்த கம்பெனியும் தொடங்கக்கூடாதும்பான். சரி டெக்ஸ்டைல்ஸ் தொடங்கலாமான்னா, டெக்ஸ்டைல் தொடங்குனா மூச்சு திணறல் வரும். அதனால டெக்ஸ்டைல்ஸும் தொடங்கக்கூடாதுன்ருவான். சரி தோல் தொழிற்சாலை தொடங்கலாமான்னா, தோல் சாலை தொடங்கலாம். ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும் தான் செய்யணும். மத்த ஜாதிக்காரங்க செஞ்சா துர்நாற்றம் வரும், நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், நீர்நிலைகள் பாதிக்கப்படும்னு சொல்லுவாய்ங்க. அப்பன்னா என்னத்தேன்டா தொடங்கணும்னா, எதுவும் தொடங்க விட மாட்டாய்ங்க. தொடங்குனா வந்து கொடிய பிடிச்சு வந்து இது பண்ணி ஆலைய மூடிருவாங்க, கம்பெனிய மூடிருவாங்க. இதே அவங்க வழக்கம். சும்மா பேச்சுக்கு சொல்றது. ஏன் சொல்றேன்னா, இது எப்படின்னா, ரேஷன்ல வந்து ரேஷன் கடையில வந்து அரிசிய பூரா திருடுறாங்க, சர்க்கரைய திருடுறாங்க மதுரையில. இப்படி வந்து வந்து மக்களுக்கு குடுக்க வேண்டிய பருப்பு, எல்லா பொருளையும் திருடி திருடி திமுககாரங்க விக்கிறாங்க. இத வந்து கம்யூனிஸ்ட் கட்சிய சேர்ந்த லீலாவதிங்கிறவங்க தட்டு கேட்குறாங்க. இப்ப வந்து போட்டு தள்ளிர்றாய்ங்க லீலாவதிய. போட்டு தள்ளுனது இங்க மேட்ரு. அடுத்த எலக்ஷன் வரந்தாண்டியும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னதான் ஒரு ஊர்வலம். லீலாவதிக்கு பதில் சொல்ல வேண்டாமா? லீலாவதி வந்து லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டாமா? கூட்டமா நடத்தி நடத்தி எம்பி ஆயிட்டாங்க, எம்எல்ஏ ஆயிட்டாருங்க வந்து மதுரையில. ஆனா செஞ்சது என்ன? யார எதிர்த்து நீ இது பண்ண? திமுகவ இப்ப திமுகவோடவே இருக்காருங்க. அப்படி அது மட்டுமா? லீலாவதி படுகொலை மட்டும் இல்ல. கீழ்வன்மணி படுகொலையில வந்து ஈழச்சுவாந்தார்கள், அப்பாவிகள, பட்டியலின சகோதரர்கள பல பேர கொன்னாய்ங்க. அது வந்து அது திமுக குரூப்னு அப்ப அத சொல்றாங்க. திரும்ப திமுக கூட தான் கூட்டணியில இருக்காங்க. அடுத்து மாஞ்சோலையில வந்து இப்ப வந்து எல்லா தோட்ட தொழிலாளர்லாம் வெளியேத்தி விட்டாங்க. கம்பெனி திவாலா ஆயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி. அரசே ஏற்று நடத்தட்டும். அவங்களாம் திரும்ப இருக்கட்டும். அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லி வந்து கம்யூனிஸ்ட் போராட வேண்டியதானே. எதுவும் செய்ய மாட்டாருங்க. தொழிலாளர் நலன் கிடையாது, பொதுமக்கள் நலன் கிடையாது. உழைப்பாளிகள உறிஞ்சி திங்கிற ஒரு கேடுகெட்ட கூடம் தான் கம்யூனிஸ்ட்டு. அத நம்ம தெரிஞ்சுக்கிருவோம். நன்றி, வணக்கம்.